என்றும் நான் செல்ல மாட்டேன். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஏசப்பா கூடவே இருப்பாரு. நல்ல காரியங்களை நமக்கு அவர் செய்வார். நம்ம அவருக்கேற்ற மகனாக இருக்கணும். அது ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஏனதானமாக கிறிஸ்தவர்களாக இருக்காதபடி முழு கிறிஸ்தவர்களாக உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நம்மிடத்தில் அன்பு காட்டுகிறவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட உறவு எல்லாவற்றுக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோங்க, அன்பாக இருப்போம். வேற்றுமை வேண்டாம். ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு கசப்புகள் வந்தாலும் நாம் எதையும் விட்டு கொடுக்காதபடி நமக்காக திறப்பில் நின்று நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த சபைக்கு, அந்த ஊழியத்துக்கும், அந்த குடும்பத்திற்கும் நீங்க என்ன பண்ணுங்க, உண்மையாக இருங்க. அப்படி உண்மை யாரிடத்துல இருக்குன்னா அவர்கள் கடவுளுக்கு பிரியமான நீதிமான்களாக இருக்கிறவங்கிட்ட இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல அங்கு 30வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர்கள் பூமியிலே வசிப்பதில்லை, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், நீதிமான உதடுகள் பிரியமானதை பேச அறியும். இத கவனிச்சு பாருங்க. கடவுளுக்குள்ள நீங்க உண்மையிலே பிரியமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையிலே நீங்க செவி கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கும் உங்களுடைய காரியத்திற்கும் விரோதமாக எவைகள் எழும்பி நின்றாலும் நீங்கள் நீதிமானுடைய உதடுகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அங்கு சொல்லப்படுது பாருங்க, நீதிமான்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சில முகங்கள் கூட நம்ம மத்தியில சூழ்ந்து கொண்டு இருக்கும், தேவையில்லாத காரியங்கள் கூட நம்ம எதிர்கொண்டு வரும். பிரச்சனையே இருக்காது, ஆனா அது பிரச்சனையா மாறும். ஆனா அந்த இடத்துல கடவுள் உன்னை அசைக்க மாட்டார். அப்ப நீ அசைக்கப்படுகிற, அந்த இடத்தை விட்டு இடம் பெறுகிற என்று சொன்னால், நீ தேவனுக்குள்ள உண்மையா என்ன பண்ணல, நிலை நிற்கலன்னு தான் அர்த்தம். நம்ம அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லுவோம். ஆண்டவருக்கு பிரியம் இல்லைனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து எடுக்கிறாரு, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எடுப்பது நம்மளை கொண்டு போறது வேற நோக்கம். அது முழுமையாக உன்னை ஊழியத்துக்கென்று எடுத்து பயன்படுத்தும் போதுதான், அந்த ஊழியத்துக்குண்டான கிருபைகள், அழைப்புகள், அபிஷேகங்கள் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்த பிறகுதான் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த போராட்ட நிந்தைகளோடு உன்னை பயணிக்க வைப்பாரு, பிரச்சனையோடு கூட பயணிக்க வைப்பாரு. பிரச்சனைகள் ஒரு காலகட்டங்களுக்குள் நிக்க வைத்து அதுக்கப்புறம் தான் உன்னை என்ன பண்ணுவாருங்க, அந்த இடத்துல இருந்து எடுத்து வேறு இடத்தை பெயர செய்வார். அது கர்த்தருடைய அழைப்பு பெற்றவர்கள், கர்த்தருடைய அழைக்கப்பட்டவர்கள். அவங்களதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, இடமிட்டு இடத்தை பெயர வைப்பாரு. மற்றபடி சக விசுவாசிகளையோ சக சபையில இருக்கிறவங்களோ இங்க இருந்து அங்க இருந்து கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, எடுக்கணும். அப்படி ராங் கைடு கொடுக்க மாட்டார். அப்படி தவறான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். நீ நிலை நிற்கணும், நீ உருவாகணும், நீ இன்னும் கடவுளுக்கு பிரியமாக பயன்பட வேண்டும், கடவுளுக்கு ஏற்ற மகளாக இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு அந்த இடத்துல சமாதானம் கிடைக்கல, அந்த இடத்துல எது கிடைக்கல, அது எப்படி கிடைக்கும்? உன் இருதயம் கடவுளுக்கேற்ற நீதிக்குண்டான இருதயம் இல்லைல்ல. அப்ப அந்த இருதயம் ஏதோ ஒரு காரியத்தை சிந்திச்சு தானே உள்ள வர்றோம் இல்லையா? அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறது, உன்னை உருவாக்குறாரு. உன்னை எடுத்து பயன்படுத்துவதற்கு தான் உருவாக்குறாரு. உன்னை இன்னும் கடவுளுடைய பிரியமாக வாழுதாங்க. வேதம் சொல்லி பாருங்க, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், நீதிமானுடைய உதடுகள் பிரியமானது பேச அறியும். புரியுதா உங்களுக்கு? நீ கடவுளுக்குள்ள உண்மையா இருந்தனா விதாண்டவாதம் பேச மாட்டேன், குறை பேச மாட்டேன், நீ இருந்த இடத்தை குறிச்சு குற்றம் பேச மாட்டேன். நல்லா கவனிச்சுப்பாங்க. உன் கணவனை நீ குறை கூறி பேசுனா உன் கணவனை யாரும் மதிப்பாங்களா?
இல்ல உன் மனைவிய உன் சொந்த பந்தத்துக்கிட்ட விட்டு கொடுத்து பேசினா உன் மனைவி யாராவது மதிப்பாங்களா? இல்ல உன் பிள்ளை கிட்ட கணவரை விட்டு கொடுத்தா அந்த பிள்ளை உங்க கணவரை மதிக்குமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப நீதி உதடுகள் என்ன பண்ணும்? அறிவை பேசும். அறிவு உள்ளாரதான் சிந்திக்கும். யாரையும் கூட பழகினவங்க, கூட நேசிச்சவங்கள அது குறை பேசாது, குற்றம் பேசாது. அப்ப அது குற்றம் பேசுனா அதோடைய உதடுகள் எப்படி இருக்குதான்? அங்க பாருங்க, மாறுபாடு உள்ள நாவுகளாக இருக்குதான். மாறுபாடு உள்ள நாவுகளை அறுப்புண்டு போகப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கள் என்ன பண்ணுவாங்க? வாய் மாறுபாடா இருக்கும். அப்ப இந்த விதண்டவாதம் பேசுறான் பாத்தீங்களா, பிதட்டவாதம் பேசுறான் பாத்தீங்களா, குறை பேசுறான் பாத்தீங்களா, நல்லா அனுபவிச்சுட்டு நல்லா சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சியா இருந்து பல வருஷமா இருந்து எல்லாம் பார்த்துட்ட பிறகு இப்ப அது கசப்பா இருக்குதுன்னா அப்ப என்ன பண்ணுது? அந்த நீதியை நீ தவற விடுகிறாய் என்றுதான் அர்த்தம். தேவ ஆவியானவர் நம்ம எடுத்து பயன்படுத்தும் நாள் வரைக்கும் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் பொறுமையாக இருந்து நம்முடைய உதடுகள் குறை கூறாத உதடுகளாக இருக்கும். அதை ஞானமாக இருங்க. அப்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க என்னைக்கும் அசைக்கப்படுதில்லை. இப்ப நீங்க நினைச்சிருக்கலாம் செழிப்பா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா கர்த்தர் நியாய தீர்ப்பு, கர்த்தர் கேள்வி கேட்பாரு. எந்த அன்புக்குள்ள உனக்கு வேற்றுமை காணப்படுதோ வேற இடத்துல போகும்போதோ அந்த அன்பு ஒரு நாள் அதே பேசும். அப்ப பேசப்படும் போது என்ன ஆகுங்கன்னா அன்னைக்கு பாதிப்பு ஏற்படும். உணர்த்துவார். தேவன் யாரையும் உணர்த்தாமல் இருக்க மாட்டார், வார்த்தையாக தான் உணர்த்துவார். இப்படிலாம் தேவையில்லாத காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ண மாட்டாருங்க? வெளிப்படுத்த மாட்டார். வேதத்தை நீங்க நல்லா படிங்க, பைபிளை படிங்க, வசனத்தை படிங்க, சரிங்களா? உங்க உதடுகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை குறைப்புனா நம்ம குடும்பத்துல யாரையும் நம்மளை ஒன்னையும் மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு நீங்க இப்படிதான் நினைப்பாங்க, இப்படிதான் பேச நினைப்பாங்க. அதனால தேவ பிள்ளைகள் வாயில் குறைகள் இல்லாதபடி கிறிஸ்துவை நிறைவுபடுத்துங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆமென். God bless.